வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு பேருந்தில் மது கடத்தல், தமிழக வாலிபர் கைது. புதுச்சேரியில் மகளிர் கொள்கையை உருவாக்க வேண்டும், மகளிர் அணி கூட்டத்தில் தீர்மானம். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் அமைக்க எதிர்ப்பு, போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான பணி நிரந்தர ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துறை செயலர் கேசவன், துறை இயக்குனர் இளங்கோவன், துறையின் கண்காணிப்பாளர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் பெற்ற 9 ஊழியர்களும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள், பென்ஷன் உள்ளிட்டவை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து தொடர்ந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அரசு கலைக்கல்லூரி சாலையில் சேதமடைந்த 140 மீட்டர் நீளமுள்ள யூ வடிவ வாய்க்காலை மறுசீரமைப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 41,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் வேல்முருகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஒப்பந்ததாரர் பார்த்திபன் உட்பட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவித்து தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். ஹலோ, எம்எல்ஏ வந்துட்டார். காலையிலேருந்து மேலே வரணும். ஓகே. அதான் டேஸ்ட் வரணும். ஓகே. அதுதான் அதுவும் ஆதார் கார்டு. ஐயா எப்படி பாருங்க. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி 15வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 15வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன், புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன்,
இணை செயலாளர் சம்பத், காசாளர் சிவசுப்பிரமணி, செயற்குழு உறுப்பினர் இளமதியழகன் முன்னிலையில் முன்னாள் முதன்மை கல்வி அதிகாரி மீனாட்சி சுந்தரம் மற்றும் மொழியியல் பண்பாட்டு மைய இயக்குனர் சுதர்சனம் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். நூற்றுக்கணக்கான அறிவியல் படைப்புகள் மாணவர்களால் காட்சிக்கு வைக்கப்பட்டு விளக்கங்கள் தரப்பட்டன. ஏராளமான பெற்றோர்கள் கண்காட்சியை கண்டு மாணவர்களை பாராட்டினர். கண்காட்சியில் இயங்கு காட்சி பொருட்கள் நிறைய இடம்பெற்றன. மூலிகைகள், உணவு வகைகள், அறிவியல் அறிஞர்களின் குறிப்புகள், மேலும் LED திரை மூலம் அறிவியல் காணொலி காட்சி நடத்தப்பட்டது. வகுப்புதோறும் சிறந்த படைப்புகள் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். அவர்களுடைய அந்த இனிமையான தருணத்தை கொண்டாடக்கூடிய வகையிலே நம்முடைய பள்ளியில் இன்று மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணியர் கோவில் வீதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவில் வீதியில் கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். அது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த வண்டியெலாம் நிற்கிறோம். யாரும் அங்கே வச்சிங்க மெட்டீரியல் அதை கொஞ்சம் எடுத்துட சொல்லுங்க. இங்கே வச்சு போறீங்கன்னா மெட்டீரியல் எங்கே வைக்க போறீங்க? புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 33ஆம் ஆண்டு விழா திருமதி லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 33ஆம் ஆண்டு விழா லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கல்லூரியின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆசையா போஸ்கோ சந்திரகுமார், பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை காவேரி மருத்துவமனையின் நரம்பியல் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் அருண்குமார், பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித அந்திரேயா பங்குத்தந்தையுமான அருட்திரு ஜோசப்பால் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று 2023-2024 கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற்கேடயமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 60 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வாழ்த்தி பேசினர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டிகளில் பங்கேற்று பள்ளிகளில் சிறப்பிடம் பெற்றமைக்காக பள்ளியின் தாளாளர் பிரெட்ரிக்கிற்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 3 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஏஞ்சல் கிறிஸ்டி, மிதுன் பாலாஜி, காவியா ஆகியோருக்கு சான்றிதழும் 5000 ரூபாய் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். 2023-2024 கல்வியாண்டில் சிறந்த மாணவர்களாக ஆரம்ப பள்ளி பிரிவு விக்னேஸ்வரையா, உயர்நிலைப்பள்ளி பிரிவு சண்முகப்பிரியா, மேல்நிலைப்பள்ளி பிரிவு அனைத்து துறையிலும் முதலிடம் பிடித்த லக்ஷ்ணா தேவி, கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் கிரண்குமார், சுதீக்ஷா, பால ஆதித்யா, விளையாட்டு பிரிவில் சாதனை புரிந்த மாணவர்கள் விஜய், அனன்யா, வினாடி வினா போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் டிமிட்ரி டெரில், பவின் மற்றும் 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த இருபால் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பச்சை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் மாசி மாத தீர்த்தவாரியை முன்னிட்டு நடைபெற்ற பிரம்மோற்சவத்தையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசி மக தீர்த்தவாரியையொட்டி அண்ணா சாலை குமரகுரு பள்ளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பச்சை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மாசி மக தீர்த்தவாரியையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆலோசனைப்படி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் விஜய், கோபி, விகடன், தினகரன், மோகன சுந்தரம், ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, சுந்தர், அபிமன்யு, வினோத், சதீஷ், சக்திவேல், விஜய், ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரெண்ட்ஸ் சிட்டி ஆக்டிங் டிரைவர்ஸ் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பிரெண்ட்ஸ் சிட்டி ஆக்டிங் டிரைவர்ஸ் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தாகூர் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலா, பொருளாளர் முத்து, சங்க ஆலோசகர்கள் கோபிநாத், கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தில் சேர்க்க வேண்டும், ஓட்டுநர்களுக்கு டிராவல்ஸ் உரிமையாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நம்ம இதில் தெரிவிக்க தான் இந்த சங்கத்தோட மீட்டிங் 5ஆம் ஆண்டு பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் மகளிர் கொள்கையை புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக மகளிரணி, மகளிர் தொண்டரணி மற்றும் தொகுதி கழக மகளிரணி நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டம் சித்தன்குடியில் உள்ள ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மாநில மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் தலைமை தாங்கினார். இதில் மாநில அமைப்பாளர் சிவா, தலைமை கழக மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன், மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கவும், கல்வி, திறன் வளர்ப்பு, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவைகளில் முன்னிலை அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது போல் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் புதுச்சேரியில் கொண்டு வரப்படும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தோம். இதுவரை நிறைவேற்றாததை கண்டிப்பது, உடனடியாக ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மகளிர் கலந்து கொண்டனர். எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து எங்களை முன்னிறுத்தி மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நாங்கள் வரும் சில வேலைகள் இருக்கும். எனவே நாம் நம்முடைய வீட்டு வேலையை முடித்துக் கொண்டு எல்லோரும் ஒரு சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மதத்தை வைத்து நம்மளே மோதல் ஏற்படுத்தி, பிரிவினை ஏற்படுத்தி அதில் குளிர்காய்கின்ற ஒரு புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துகளால் கட்டுப்படுத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் வேண்டுகோள் வைத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் தற்போது அதிக அளவு போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகளில் விற்கப்பட்டு வருகின்றது. அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துகளால் கட்டுப்படுத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் பரவி வரும் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும். இதனால் பல்வேறு காய்ச்சல், தொற்று நோய்களை கட்டுப்படுத்த முடியும். சுகாதாரத்துறை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம், KAP நகர் மற்றும் மாருதி நகரில்
11,74,714 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம், KAP நகர் மற்றும் மாருதி நகர் சாலைகளை சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 11,74,714 ரூபாய் செலவில் WBM சாலைகளாக அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினருக்கு கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராமத்திற்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், மகளிர் அணியினர், இளைஞர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்தவ துண்டறிக்கையை விநியோகித்தவர்களை மிரட்டியதாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை உழவர்கரை வயல்வெளி நகர் கப்ரியேல் நகரை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் கிறிஸ்தவ சபையை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை துண்டு பிரசுரம் வழங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த பாஜகவினர் சிலர் பாஜக ஆட்சி நடக்கும்போது வேறு மதத்தை பற்றி பேசக்கூடாது என கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் ஒலிபெருக்கியை பிடுங்கி வாகனத்தை எட்டி உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி மற்றும் மூலகுளம் JJ நகர் பகுதிகளில் 1,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வயல்வெளி நகர் மற்றும் வின்சென்ட் வீதி வழியாக 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலைகளுக்கு செல்லும் இணைப்பு சாலை பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் மூலகுளம் JJ நகர் நுழைவு வாயிலிருந்து மதுராபேட் வரை செல்லும் இணைப்பு சாலையின் மேம்பாட்டு பணிக்கு 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மத்திய கோட்டம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் குமரேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ரோடு நல்லா இருக்கும். கையில போடுங்க. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பகுதியில் சாலை மற்றும் யூ-டர்ன் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ-டர்ன் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் ஸ்லாப் மற்றும் போக்குவரத்து சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் தமிழரசி, காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் வார்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 69 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி சாலை மற்றும் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஜேபி ஆனால் ஃபுல்லாக சாப்பிடணும். இப்போ வி மணவெளியில் தேவி மருந்தகம் கடை திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மெயின் ரோட் வி மணவெளியில் தேவி மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கடையின் நிறுவனர் தேவி மணிகண்டன் திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களை வரவேற்று மகிழ்ந்தனர். கடையின் நிறுவனர் கூறுகையில், திறப்பு விழாவினை முன்னிட்டு 10 நாட்களுக்கு அனைத்து மருந்துகளும் 15% தள்ளுபடியில் கிடைக்கும் என்றும், ஜெனரிக் மெடிசனுக்கு அனைத்து நாட்களிலும் 15% முதல் 20% வரை தள்ளுபடி விலையில் கிடைக்கும் என்றும், மருந்துகள் இலவச டோர் டெலிவரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள், தொழிலதிபர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்ட இருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட் பகுதியில் கருமாதி மண்டபம் அமைப்பதற்கும் அதேபோல் நடேசன் நகர் பகுதியில் சாலை அமைப்பதற்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை மற்றும் நடேசன் நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நடேசன் நகரில் சாலை அமைக்க சுமார் 9.42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டது. தொடர்ந்து அதேபோல் பூமியான்பேட்டை பகுதியில் கருமாதி மண்டபம் அமைக்க 7.78 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லேடிஸ் ப்ளீஸ். மறைந்த
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக பிரமுகரும் சமூக சேவகருமான இருதயராஜ் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தோட்ட பகுதியில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக பிரமுகரும் சமூக சேவகருமான இருதயராஜ் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் வார்டு செயலாளர் சண்முகம், மலர், செந்தாமரை கண்ணன், குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தங்க தாமரை பீடத்தில் அமர்ந்து மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசிமக கடல் தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் புதுவையில் தங்கி திருக்கல்யாண வைபவம், ஊஞ்சல் உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெறும். அந்த வகையில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு விசேஷ ஸ்தாபன திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து தீவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் புதுமண தம்பதிகளாய் தங்க தாமரை பீடத்தில் அமர்ந்து மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாரி ஆன்மீக கைலரங்க சபா நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காரைக்காலிலிருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நகர காவல் நிலைய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்பதும் அவர் காரைக்காலிலிருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான 150 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனம் நிறுத்தும் ஏலத்தை பொது ஏலமாக நடத்த வலியுறுத்தி ஒருவர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருவதால் பக்தர்களின் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கான கட்டணம் வசூல் செய்வதற்கு ஏலம் விடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டிற்கான ஏலம் இதுவரை நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏலம் நடைபெறாமல் ஏற்கனவே ஏலம் எடுத்தவருக்கு கால அவகாச நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாகனம் நிறுத்தம் செய்யும் இடத்திற்கு வசூல் செய்வதற்கான ஏலத்தை பொது ஏலம் மூலம் நடத்த வேண்டும் என திருநள்ளாறில் வசிக்கும் முருகன் என்பவர் பெட்ரோல் பாட்டிலுடன் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தார். இதனை அடுத்து பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொள்ள முயன்றார். உடனடியாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் திருநள்ளாறு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து திருநள்ளாறு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை சமாதானப்படுத்தி பெட்ரோல் பாட்டிலை பறித்தனர். இந்த நிலையில் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான வாகன நிறுத்தம் செய்யப்படும் இடத்திற்கான ஏலத்தை பொது ஏலமாக நடத்த வலியுறுத்தி ஒருவர் பெட்ரோல் பாட்டிலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
நீ போட யார் கட்டுறது யாரை கேட்குங்களா யாரை முடியுமா போட வர கமிஷனர் வந்து பார்த்தேன் கமிஷனர் பார்த்து யாரை கிடையாதுங்க நாங்கள் யார் இப்போ தற்கொலை பண்ணி போகிறோம் ஏழை விட மாட்டான் ஏழை விட அரசாங்க சுற்றி கேட்கல எவன் கூட கேட்கறாங்க பொதுவான நீ பெட்ரோல் கொடுத்தீங்களா பெட்ரோல் கொடுத்தீங்களா அந்த தண்டா பாக்கியே சொன்னா கேளு. திருநள்ளாற்றில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை இரண்டாம் கட்டமாக வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் அன்று பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 30 பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாம் கட்டமாக 50 பயனாளிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு பயனாளிகளுக்கு தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்றுத்தந்த பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் 43 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் 43 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த சுத்திகரிப்பு ஆலை மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமைவதால் சுற்றியுள்ள மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுத்துறை பாலத்திலிருந்து பேரணியாக சென்ற மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசுக்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ள இடத்திற்கு சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா முகமது தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முற்றுகை போராட்டம் காரணமாக புதுத்துறை சாலை 1 மணி நேரம் முடக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை பணிகளை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் விவசாய துறைகளை உள்ளடக்கிய கால்நடை மற்றும் மீன்வளம் மற்றும் பால் கூட்டுறவுத்துறை ஆகிய பிரிவுகளில் விவசாயிகளுக்கு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் விவசாய துறைகளை உள்ளடக்கிய கால்நடை மற்றும் மீன்வளம் மற்றும் பால் கூட்டுறவுத்துறை ஆகிய பிரிவுகளில் விவசாயிகளுக்கு 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய திட்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு துறை இயக்குநர் டாக்டர் வசந்தகுமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். ஆத்ம திட்ட இயக்குநர் மற்றும் கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜாகிர் உசேன் திட்டத்தை பற்றியும் விவசாயிகளுக்கு ஆத்ம திட்டம் செயல்படுத்தும் முறை குறித்தும் எடுத்து கூறினார். முன்னதாக துணை திட்ட இயக்குநர் கலைச்செல்வி அனைத்து விவசாயிகளையும் வரவேற்று பேசினார். இந்த செயல் திட்டத்தை கால்நடைத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர், இணை இயக்குநர் குமாரவேல், மீன்வளத்துறை நலத்துறை திட்ட துணை இயக்குநர் சவுந்தரராஜன், தோட்டக்கலைத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் சிவராமன்,
காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய வல்லுநர்கள் விஜயகுமார் மற்றும் ரவி ஆகியோர் இந்த செயல் திட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய முன் அனுபவ கருத்துக்களை கூறினர். இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் சென்ற ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஆத்ம திட்டங்கள் எந்த அளவில் பயன்பட்டது, இந்த ஆண்டு தயாரிக்கும் திட்டத்தில் எந்தெந்த திட்டங்கள் வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்தனர். மேலும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அனைத்து துறை வேளாண் அலுவலர்கள், வேளாண் இயக்குநர்கள், துணை வேளாண் இயக்குநர்கள், ஆத்ம திட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கால்நடைத்துறை அதிகாரிகளே, வெறுமனே திட்டத்தை கொடுத்து செயல்படுத்தினா நம்மளால செயல்படுத்த முடியாது. அதுக்காக தான் இந்த ஆத்மா திட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. வேறொரு கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். ஆகவே என்னுடைய மயிலாடும்பாறையில் ஃபீனிக்ஸ் ஜிஆர்வி கிளப் நண்பர்கள் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 2023ஆம் ஆண்டு சாதனை விருது வழங்கும் விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 2023ஆம் ஆண்டு சாதனை விருது வழங்கும் விழா ஃபீனிக்ஸ் கிளப் நண்பர்கள் சார்பில் நடைபெற்றது. இதில் கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளிகளில் சிறந்து விளங்கிய சிறப்பு மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஃபீனிக்ஸ் ஜிஆர்வி கிளப் நண்பர்கள் 1990, 1991ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஜிஆர்வி மேல்நிலைப் பள்ளி நிர்வாக அலுவலர் மாரப்பன் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக கடமலை குண்டு காவல்துறை ஆய்வாளர் சரவணன், வாடிப்பட்டி தேவாங்கர் கல்வி நிறுவன இணை செயலாளர் ஜெயக்கொடி, பொது மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் பரமசிவம், மயிலாடும்பாறை பிஎஸ்ஜே மகால் உரிமையாளர் அழகேசன் ஆகியோர் பள்ளி மாணவ மாணவிகளை கௌரவித்து சிறப்பு விருதுகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மயிலாடும்பாறை ஒன்றியம் மிகவும் பின்தங்கிய பகுதி என்பதால் அதிக அளவில் கல்வி கற்று அனைத்து துறைகளிலும் சிறந்து பணியாற்ற வேண்டும் என்பதே இந்த ஃபீனிக்ஸ் ஜிஆர்வி கிளப்பின் நீங்காத அக்கறை மட்டுமல்ல, அதிகப்படியான உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் கோட்டைச்சாமி, மகேந்திரன், செல்லதுரை, முருகன், சென்றாயன், பால்பாண்டி, தங்கராஜ், சுப்பிரமணி, பால்துறை உள்ளிட்ட ஃபீனிக்ஸ் ஜிஆர்வி கிளப் 1990, 1991 குழு நண்பர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தேனி பங்களாமேட்டில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பாக ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் அகில இந்திய கட்டுநர் சங்கம், தேனி மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரர்கள் சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கம், தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அள்ளி நகரம் நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் இணைந்து கட்டிட பணிக்கு தேவையான எம்சான், பிசான், ஜல்லி வகைகள் ஆகிய கட்டுமான பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே கானாவிளக்கில் உள்ள அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலை முன்பு
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காணாவிலங்கில் உள்ள அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CITU தொழிற்சங்க தலைவர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச தினக்கூலியாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும், பஞ்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 512 ரூபாய் வழங்க வேண்டும், வேலைகளில் ஒப்பந்த முறையை முற்றிலும் கைவிட வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள 208 தொழிலாளர்களின் நிரந்தர எண்களை மாற்றம் செய்வதை ஆலை நிர்வாகம் கைவிட வேண்டும், ஆலையை 3 ஷிப்டுகளிலும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் CITU, LBF, HMS உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சாலை நிர்வாகத்தை செயல்பாட்டினை கண்காணிக்க 512 ரூபாய் வழங்கிடு. CITU ஆர்ப்பாட்டம். கைவிடு ஒப்பந்த தொழிலாளர் இந்த ஆர்ப்பாட்டம் முடிகிறது. அடுத்த கட்ட போராட்டம். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி வருகையை கண்டித்து கோவில்பட்டியில் கருப்பு கொடி ஏந்தி கோ பேக் மோடி என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர் நலன் காக்க தவறிய மோடி அரசை கண்டித்தும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் பாரத பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரசார் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் நகர தலைவர் அருண் பாண்டியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏந்தி காந்தி மண்டபத்தில் மோடியை திரும்ப போ என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காந்தி மண்டபத்திலிருந்து பேரணியாக சாலையில் அமர்ந்து போராட முயன்ற காங்கிரசார்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீனவர்களின் நலனில் அக்கறை செலுத்தாத பிரதமர் மோடியை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான MRR ராதாகிருஷ்ணன் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படும் மீனவர்கள் நலனின் அக்கறை இல்லாத பிஜேபி அரசையும் பிரதமர் மோடியை கண்டித்தும் தலைநகர் டெல்லியில் விவசாயிகளின் தார்மீக போராட்டத்தை ஒடுக்க அவர்களை தாக்கும் மோடி அரசை கண்டித்தும் முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம், சாலை,
வாய்க்கால் உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து மந்தி தோப்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூட கட்டிடம், பாண்டவர் மங்கலம் ஊராட்சியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி, இலுப்பையூரணி ஊராட்சி தங்கப்பன் நகர் பகுதியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இவ்விழாவில் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனிசாமி, நகரமன்ற உறுப்பினர் கவியரசன், ஒன்றிய செயலாளர்கள் அன்புராஜ், ஒன்றிய குழு கவுன்சிலர் ராமர் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு பேருந்தில் மது கடத்தல், தமிழக வாலிபர் கைது. புதுச்சேரியில் மகளிர் கொள்கையை உருவாக்க வேண்டும், மகளிர் அணி கூட்டத்தில் தீர்மானம். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் அமைக்க எதிர்ப்பு, போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.